மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் 2026 உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதம் ஜூலை மாதம் தொடக்கத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளே இருப்பார். கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, 17ஆம் தேதியில் சூரிய பகவான் நம்முடைய கடக ராசிக்குள்ளே தன்னுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிப்பார்னு பார்க்குறோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருப்பார். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாதம் தொடக்கத்தில் நம்முடைய சுக்கிர பகவான் கரெக்டாக 4ஆம் தேதி நைட்டு வரையும் கடகராசியில் குரு சுக்கிரன் இணைவோடு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஸோ புதனும் கூட தான் இருப்பார். அப்போ புதன் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதம் கரெக்டாக 8ஆம் தேதி வக்ரமாகி பின்னாடி மிதுன ராசிக்குள்ளே தன்னுடைய சுய ராசிக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு, வக்ரம் பெற்று போய் அமர்கிறாருங்கிறது பார்க்குறோம். சுக்கிரனும் 5ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிறாரு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கார், சரியா? அதே போல் நம்முடைய கும்ப ராசியில் ராகு பகவான், அதே போல் நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி கரெக்டாக அந்த மாதத்துடைய எண்ட் ஆஃப் பாயிண்டில் வக்ரம் அடைகிறார். ஓகேவா? ஸோ வக்ரம் எங்கே அடைகிறாரு, நம்முடைய மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகிறான்னு பார்க்கும். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. யார் யாரெல்லாம் மிதுன ராசி அன்பர்களில் கொஞ்சம் வேலையில் நிறைய டிப்ரெஷன் இருக்குது, வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு மன அழுத்தம் இருக்குது, வேலையே கிடைக்கலைங்கிற சூழ்நிலை இருக்குது அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கீங்களோ, உங்களுடைய மனசில் உள்ள அந்த வலி, அந்த பாரம், அந்த கஷ்டம் அப்படியே உங்களை விட்டு அப்படியே நகர்ந்து போகுது. உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மாதத்தில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக, கிரக ரீதியாக ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்முடைய கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அதே போல் பொருளாதாரத்தில் உள்ள தடைகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மிதுனராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு எல்லாத்தையும் என்ன சொல்கிறோன்னா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுத்தாச்சு. இப்போ உங்களுடைய லைஃப்பில் ஒரு பொருளாதாரம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த மாதம் உறுதியாக உண்டு. யார் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் இப்போ கொஞ்சம் அப்படியே மந்த நிலை வந்துருக்கு, நானும் ஓவர் டைம் எடுக்கிறேன், இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்குறேன், ஸோ இருந்தாலும் ஒரு லாக் தொழிலில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இது என்ன காரணம்னு புரியலை அப்படின்னு யோசித்துக்கிருக்கீங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்களுடைய தொழிலில் உள்ள பிரச்சனை சரி செய்யப்பட்டு புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுகின்ற நபர்களுக்குமே அந்த தடைகள் எல்லாம் விலகி தொழிலில் பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா இந்த மாதம் 8ஆம் தேதி வரையும் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ யார் யாரெல்லாம் வாக்கு மூலமாக, அதாவது வார்த்தைகள் மூலமாக, அதாவது ஜோதிடம், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வக்கீல், நீதிபதி, நீதியரசர், அதே போல் சட்ட ஆலோசகர், அதே போல் பார்த்திங்கன்னா அதாவது நம்மளுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சமூக வலைதளம் மூலமாக தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக, வாய்ஜாலம் மூலமாக வெற்றி பெற ஆசைப்படுகின்ற நம்முடைய மிதுனராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக எடுத்துக்கோங்க. இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மனசில் நல்ல விஷயங்களுக்காக யோசித்து வச்சிங்களோ அதை வெளிப்படையாக பேசுங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு செயல்பாடு, உங்களுடைய வெற்றிக்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, பெரிய மாற்றத்தை, பெரிய முன்னேற்றத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது.
அதேபோல் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணிவிட்டு நிறையா பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசிக்காரங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உறுதியாக பார்ட்னர்ஷிப்பில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. ஓகேவா? உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய மிஸ்டேக்கை மாற்றிக்கிடுவாங்க. சில பார்ட்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தவறு செஞ்ச ஒரு மனநிலையை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. நீங்கள் நடத்திக்கோங்க, இந்த கம்பெனி நீங்கள் நடத்திக்கோங்கன்னு உங்களை சொல்லிவிட்டு அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மன அழுத்தங்களாக இருக்கும், அதாவது உங்களுடைய மாமனார், உங்களுடைய மாமியார், அப்புறம் உங்களுடைய குழந்தை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார்னு சொல்லி உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் உங்களுக்கு இப்போ அழுத்தமாக இருக்குன்னா இந்த மாதம் ஜூலை மாதத்துலேருந்து அவங்க தன்னுடைய செயல்பாடை மாற்றுவாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரிய போகிறாங்க. அவங்க ஆஹா, நம்ம மிதுன ராசிக்காரங்களை டச் பண்ண தப்பு, அது வந்து வெறும் சப்பலை கிடையாது, அது வெறும் டிரான்ஸ்ஃபார்ம், என்னது மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ நம்ம வந்து பவர் மெயின் இதில் போய் நம்ம கை வச்சுருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற போகிறாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க, உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் குழந்தைகளுக்காக எவ்வளவோ பொறுமையாக இருந்தீங்க. ஆனால் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுங்கிற மாதிரி தான் இப்போ மனசுக்குள்ளே ஒரு தாட் இருக்குன்னா அந்த நிலை மாறப்போகுது. அப்புறம் உங்களுடைய பார்ட்னரை, உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தேவையில்லாத நபர்கள் இப்போ மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சில மிதுனராசி என்பவர்களுக்கு உறுதியாக இது நடந்திருக்கும், பல மிதுனராசிக்கு நடந்திருக்காது. ஆனால் சில மிதுனராசி என்பவர்களுக்கு பார்ட்னரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்படி யாராச்சும் உங்களுடைய கணவரை அல்லது உங்களுடைய மனைவியை தேவையில்லாமல் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாகவோ இல்லாட்டி ஒரு அழுத்தம் மூலமாகவோ லாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை அப்படியே உடைச்சி உங்களுடைய பார்ட்னர், அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் மேலே அன்பு காட்டி உங்களுக்காக தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க மீண்டும் என்ன பண்ண போகிறாங்க, ப்ரூஃப் பண்ண போகிறாங்க. உங்களுடைய ஒற்றுமை ஒரு மிகப்பெரிய வலிமை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய மிதுன ராசிக்காரங்க எந்த விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாவது ஃபோன் மூலமாகவோ ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் ஒரு பரிமாற்றம் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுடைய அப்பா வழி உறவுகள்கிட்ட தேவையில்லாத விவாதம் பண்ண வேண்டாம், பொறுமையாக இருங்க. இந்த மாதம் ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஜூலை மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்தது இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், சுய ஜாதகம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் 20 to 30% இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் கொடுப்பாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் நடக்குமா, அது எப்போ நடக்கும், அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சுய ஜாதகம் வேணும். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க. ஸோ இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு மிக துல்லியமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கணித்து உங்களுக்கு குறிப்பிட முடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லை சார், எனக்கு ஜாதகமே இல்லையே சார், அப்போ என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியாதா அப்படிலாம் கேள்வி இருக்கலாம். ஸோ ஜாதகமே இல்லை, எழுதலை, இல்லை பிறந்த தேதியே தெரியாது, எனக்கு என்னுடைய பேர் எனக்கு குறிப்பிட்ட வயது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு உறுதியாக பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணக்கிட முடியும். அதே போல் உங்களுடைய வீட்டுடைய வாஸ்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாஸ்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். சார் நான் வாடகை வீட்டில் இருக்கேனே, எனக்கு வாஸ்து என்னை அஃபெக்ட் பண்ணுமா சார், நான் வந்து ஒத்திக்கி இருக்கேனே, எனக்கு எதுவும் வாஸ்து பிரச்சனை பண்ணுமா சார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே, அதாவது உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே என் வீடு இதுதான் சொல்லி ஒரு
விலாசம் கொடுக்கீங்களே, ஸோ அப்போ அந்த வீட்டுடைய உரிமையாளராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீட்டுடைய வாஸ்துவில் உள்ளே வரீங்க. ஸோ உங்களுடைய வாஸ்து அற்புதமாக இருந்தால் வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கட்டாயமாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இறை அருள் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.